வலியே இல்லாத ஒரு பிரசவம் சாத்தியமா? சரி, வலியே இல்லாத அளவு கூட போவேணாம். கம்மியா தான்ப்பா வலிக்குது. பெருசா அந்த போராடி பெத்தெடுக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இல்ல. அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை எல்லா பெண்களுக்குமே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு ஆராய்ச்சி தான் நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி நெறைய பெண்கள் பிரசவத்தினப்போ பயங்கரமான வலி, வேதனைய அனுபவிச்சு தான் அந்த ஒரு குழந்தைய பெத்தெடுக்குறாங்க. ஆனா ஒரு சில பெண்களுக்கு வலியே இருக்காது. நம்ம நெறைய வீடியோஸ்லலாம் பார்த்திருப்போம். என்ன வலிக்காமலே இருக்கிறாங்க. ஏதாவது ஊசி கீசி போட்டிருப்பாங்களான்னு பார்த்தா, நெறைய பேருக்கு ஆக்சுவலி பிரசவத்தினப்போ வலி இருக்க மாட்டேங்குது. சம் பீப்பிளுக்கு ரொம்ப கம்மியான வலி தான் இருக்கு. ரொம்ப அப்படியே அந்த எலும்புகள்லாம் ஒட்டையிற அளவுக்கு வலி அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அது ஏன் அவங்களுக்கு மட்டும் வலிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல, அவங்க உடல்ல ஒரு குறிப்பிட்ட மரபணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ பிரசவத்தினப்போ வலியே இல்லாம இல்ல வலி குறைவா இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய உடல்ல KV6.4 அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட மரபணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சோ இந்த மரபணு என்ன பண்ணுமா, பிரசவத்தினப்போ உடல்ல வலி ஏற்படுத்தக்கூடிய அந்த செயலாக்கத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஸ்பெஷலான மரபணு வலியை எப்படி குறைக்குது, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், என்ன மாதிரியான மெக்கானிசம் பாடிக்குள்ள நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு ஆராய்ச்சியில தான் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸ்லி வலியே இல்லாம குழந்தை பெற்றுக்கொள்வது இது மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு 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 மெத்தடோ இல்ல ஒரு டேப்லெட்டா கூட இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஜெக்ஷனா இருக்கலாம். இதை வந்துட்டு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு எல்லா பெண்களுமேவும் வலி இல்லாம இல்ல வலி கம்மியா பெற்றெடுக்கக்கூடிய ஒரு 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 சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த KV6.4 அப்படின்ற அந்த ஒரு மரபணு அந்த வலியே இல்லாம பெற்றெடுக்கக்கூடிய பெண்களுடைய உடல்ல இருக்கிறதுனால அந்த மரபணுடைய மெக்கானிசம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மெக்கானிசத்தை உருவாக்கலாம். ஆப்வியஸ்லி சயின்ஸ் என்னனாலும் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி மற்ற பெண்களுக்குமேவும் இது உதவியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்துல நடக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. சட்டுப்புட்டுன்னு இப்படி ஒரு ப்ராசஸை கொண்டு வாங்கப்பா, அதுவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராசஸா இருக்கிற பட்சத்துல பெண்கள் வலியே இல்லாம இல்ல கம்மி வலியோட குழந்தை பெற்றெடுக்கலாம். இது எந்த அளவுக்கு எப்படி ஃபியூச்சர்ல மாறுது, இந்த ஆராய்ச்சி எந்த முடிவுல போய் நிக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது வரைக்கும் இதை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.